ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே பை டே நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தென் இன்னைக்கு வந்து என்ன ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, டாப் மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டாப் காலேஜஸ் எது பிரைவேட் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஃபேமஸான ஒரு காலேஜ் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் ஒரு ஃபேமஸான அதிக கட்டாப் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதுல வந்து கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் வந்து டாப்ல இருக்கக்கூடிய டாப் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் தான் அந்த பிஎஸ்டி காலேஜ் ஆஃப். இது 11th ரேங்க்ல இருக்குங்க. 11வது ரேங்க்ல என்ன கான்செப்ட் சயின்ஸ் அந்த கேட்டகரியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல 11வது இடத்துலயும் இருக்கு. அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. இது எஸ்கேஇ எஸ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குட் இன்ஃப்ரா. எப்பயுமே வந்து கிருஷ்ணாக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலேஜோட இன்ஃப்ரா அப்படி இருக்கும். நம்ம இந்தியாவில தான் இருக்குமா தமிழ்நாட்டில் தான் இருக்குமாங்கிற ஒரு டவுட்டே நமக்கு அந்த அளவுக்கு வந்துடும். அதனால அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ரா நல்லா இருக்கும். தென் வந்து ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரேட்டட் காலேஜ் வித் லார்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இதுவும் ஒண்ணு. அண்ட் தென் தேர்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்ஆர்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். தென் வந்து டெடிகேட்டான ஃபேக்கல்டி வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அது இருக்கக்கூடிய கல்லூரியில ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த காலேஜ் வந்து ஹைலி ரெகுலேட்டட் இன்ஸ்டியூட் ஃபார் உமன் சொல்றாங்க. தென் இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன், இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன், தென் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து 5th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், ஹெச்ஐசிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 5th பிளேஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றாங்க. இது ஹெச்ஐசிஏஎஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஏசிடிஎல் அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு காலேஜுங்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். தென் வந்து இந்த டவுனுக்குள்ளேயே சிட்டி சென்டர்ல அமைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிகள் இதுவும் ஒண்ணு. இது வந்து இன்ஜினியரிங் கேம்பஸ் விட்டு தனியா டவுன்ல இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ் அவுட்டர்ல இருக்குங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பிளேஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேங்கிங்ல டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கல்லூரியும், தென் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ண தர கல்லூரிகளையும் இதுவும் ஒண்ணு. டாக்டர் என்ஜிபி காலப்பட்டியில் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல காலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஃப்ரா இருக்கக்கூடிய காலேஜ். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நிறைய விதமான புது புது கோர்சஸ் வந்து அறிமுகப்படுத்திய காலேஜும் இதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் 7th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ரத்தினம் வந்து பாத்தீங்கன்னா 2 கேம்பஸ் இருக்கும். இது வந்து நேக்ல A++ கிரேடும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம குட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்களோட கேம்பஸ்குள்ளேயே ஐடி கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ் அதுவும் ஒன்று. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்து இன்டர்ன்ஷிப்ல இருந்து ட்ரைனிங் வந்து எல்லாமே அந்த கம்பெனிஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தினம் வந்து ஸ்ட்ராங் இதுல பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்டு வராங்க, ரிசல்ட் கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ரத்தினத்து காலேஜோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இவங்க கிட்ட புது புது கோர்சஸ், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோர்சஸ் ஆர்ட்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம், சயின்ஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நீங்க எந்த காலேஜ்ல தேடி கிடைக்கிறதோ இல்லையோ ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காலேஜ்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ்ல இருக்கிறது குமரகுரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், KCLAS. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு மாடர்ன் கேம்பஸும், தென் வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் லேர்னிங் என்வரன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியும் கூட. தென் பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. அது 9th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். இது வந்து AICTE யூஜிஸ்ல வந்து அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க. இது வந்து டவுன் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய காலேஜுங்க. கோயம்புத்தூர்ல அன்னூர் போற வழியில அமைஞ்சிருக்கு. இந்த SNS வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ்னு சொல்லலாம் கோயம்புத்தூர்ல. இப்போ ரீசெண்ட் டைம் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் கூட ரீசெண்டா SNS காலேஜ் தான் வந்துட்டு போயிருந்தாரு கோயம்புத்தூர் போறப்போ. அண்ட் தென் 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. இது வந்து லாங் ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷன் சொல்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல சில ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, புது புது ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்க ஒரு நல்ல ஃபேமஸான காலேஜ் கோயம்புத்தூர் சொன்னா. இப்ப ரீசெண்ட் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விரும்ப இருக்கக்கூடிய ஒரு கல்லூரினா அதுக்கு அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய இருக்கு அந்த கோயம்புத்தூர்ல. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா காலேஜ் ஃபார் உமன் இருக்கு, BLB ஜானகி அம்மாள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா காலேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு.
ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர் சைடு ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு புது கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை எனக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டவுட்ஸா இருக்கும் சார், சார் எனக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதை பத்தின வீடியோ நம்ம வந்து டே பை டே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.